திமுக ஏற்பாடு செய்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக பிரதமரிடம் நேரில் முறையிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காததன் காரணங்களை விளக்கி திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு தொல் திருமாவளவன் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் நடக்கும் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்காது என்று முடிவெடுத்திருக்கும் சூழ்நிலையில் திமுக ஒருங்கிணைக்கும் கூட்டத்தில் பங்கேற்பது தொண்டர்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் என்று கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் திமுக கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத நிலை இருப்பதாக திருமாவளவன் எழுதியிருக்கும் கடிதத்திற்கு மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். தங்களின் உள்ள நிலை, உண்மை நிலையை புரிந்து கொண்டதாக அதில் தெரிவித்திருக்கிறார். காவிரி விவகாரத்தை தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடாமல் அணுகிட வேண்டும் என்ற கருத்து அனைவராலும் ஏற்றுப்பட வேண்டியதாகும் என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டியிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வகித்தபோது எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் காவிரி பிரச்சினைக்கு சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திமுக அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திமுகவிடம் அதிகாரம் கையில் இருந்தபோது காவிரி பிரச்சினை தொடர்பாக அவர்கள் பேசக்கூட இல்லை என அதிமுக செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி குற்றம் சாட்டினார். தற்போது கூட்டப்படுவது அனைத்துக் கட்சி கூட்டமல்ல என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி பிரச்சினை தொடர்பாக புதுச்சேரியில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரியார் நகரில் வாக்கு சேகரித்த அவர் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது வருத்தம் தருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார். டெல்லியில் பழங்குடியினருக்கான திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் வனப்பகுதியில் உள்ள கனிம வளங்களை பிரித்தெடுக்கும் பணிகளை கூட அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்து விடாத வகையில் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இஸ்லாமிய பெண்கள் பற்றி பேச பிரதமர் மோடிக்கு தகுதி இல்லை என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து பேசிய பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை கூறினார். அப்போது குஜராத்தில் இஸ்லாமிய பெண்கள் பலர் உயிரிழக்க காரணமானவர் மோடி என்று குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்துள்ள வெலக்கல் நத்தம் பகுதியில் சிறுத்தைகள் நடமாடும் காட்சிகளை புதிய தலைமுறை பிரத்யேகமாக பதிவு செய்திருக்கிறது. தமிழக ஆந்திர எல்லையோர வடபகுதியான தலட்டா பகுதியில் கடந்த சில தினங்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மலைகள் சூழ்ந்த வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று பாறைகளின் மீது அமர்ந்திருந்த பிரத்யேக காட்சியை புதிய தலைமுறை ஒளிப்பதிவால் பதிவு செய்திருக்கிறார். மத்திய அரசு முன்வைத்த மாற்றுப்பள்ளி கருத்தை தமிழக அரசு நிராகரித்து விட்டதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் தேசிய கல்விக் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் தமிழக அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜனும் கே.பி. அன்பழகனும் பங்கேற்றனர். இதன் பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர்கள் உழைக்கும் குழந்தைகளுக்கு தனிப்பள்ளி என்கிற கருத்தை ஏற்கவில்லை என்று கூறினர். 125 டெசிபலுக்கு மேல் ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடாது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் ஒலி மாசு மற்றும் புகையில்லாத தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற விதிமுறைகளை கடைபிடிக்காமல் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகளை வாங்கக்கூடாது என பொதுமக்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. வெடி விபத்துகள், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான வழக்குகளை ஏன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது.
சிவகாசி பட்டாசு கடை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது சிவகாசியில் நடைபெற்ற விபத்திற்கு அதிகாரிகளின் அலட்சியமும் விதிமீறல்களுமே காரணம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு ஓய்வில் இருப்பதால் அவரை காண வருவதை பார்வையாளர்கள் தவிர்க்க வேண்டும் என திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் தலைமை அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், கருணாநிதிக்கு கடந்த சில நாட்களாக வழக்கமாக அவர் உட்கொள்ளும் மருந்துகளில் ஒன்று ஒத்துக்கொள்ளாத நிலையில் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கருத்து தெரிவித்து வழக்கினை எதிர்கொண்டு வரும் திமுகவை சேர்ந்த 2 பேர் போலீசார் மீது குற்றம் சாட்டி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. ஒருவர் வெளியிடும் கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட நபரின் தனிமனித உரிமைக்கோ அவர் வகிக்கும் பொறுப்பிற்கோ ஊறு விளைவிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி அதிமுக மகளிர் அணி சார்பாக அப்பல்லோ மருத்துவமனை முன்பு வழிபாடு செய்தனர். அதிமுக மகளிர் அணி சார்பாக 30க்கும் மேற்பட்டோர் காளிக்கு விளக்கேற்றி பூஜை நடத்தினர். அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், தேசிய செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு அறிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேப மனு தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ஆட்சேப மனுவில் ஜிஎஸ் ஜா தலைமையிலான குழுவின் ஆய்வறிக்கையை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நடுவர்மன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடகா வழங்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய வடிவத்தில் வேட்பாளர்களிடம் வேட்பு மனுக்களை பெற வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வேட்பு மனு படிவம் 2A மற்றும் 2B ஆகியவற்றில் வேட்பாளர்களின் புகைப்படம் மற்றும் குடியுரிமை உறுதிமொழி அளிப்பதற்கான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயங்கும் சிப்பெட் நிறுவனத்தின் தலைமையகத்தை டெல்லிக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கிண்டியில் அதிநவீன வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிப்பெட் தொழிலாளர்கள் மற்றும் அங்கு பயின்ற மாணவர்கள் தரப்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சியினர் பங்கேற்று சிப்பெட் நிறுவனத்தை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள். 27 மாநிலங்களில் செயல்படும் பிளாஸ்டிக் தொழில்நுட்ப மையங்களின் தலைமை அலுவலகத்தை சென்னையிலிருந்து மாற்றக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான கியான் புயலால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. 350 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக மாறியது. கியான் புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்திருப்பதால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை ஒன்றில் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படும் சிலரை பிடிக்க மதுரை மாவட்டம் புல்லூத்து கிராமத்தில் இருக்கும் வீடொன்றில் சோதனையில் ஈடுபட்டபோது அங்கிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து காவலர் ஒருவர் படுகாயமடைந்தார். அந்த காவலர் மதுரையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோதனை நடைபெற்ற வீட்டில் இருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் வன்முறையை தூண்டுவதாக RSS மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி RSS தொண்டர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாக RSS குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அபோலிட் பியூரோ, CPM ஆட்சிக்கு வந்து 5 மாதத்திற்குள் 5 CPM தொண்டர்கள் RSS அமைப்பினரால் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. சமாஜ்வாடி கட்சியும் தன்னுடைய குடும்பமும் ஒற்றுமையாகவே இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்திருக்கிறார். லக்னோவில் பேசிய அவர், உத்தரப்பிரதேச மக்களின் நன்மைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றப் போவதாக கூறியிருக்கும் அவர், எல்லா பிரச்சினைகளுக்கும் அமர்சிங்கை ஏன் இழுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். ஒரு ஹிந்தி திரைப்படத்தை வெளியிட ராஜ் தாக்கரேவின் கட்சி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டது தவறான நடவடிக்கை என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு விமர்சித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைப்படத்தை வெளியிட பணம் கேட்டது ஏற்க முடியாது என்றார். ஹே தில் ஹை முஷ்கல் படத்தை வெளியிட ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவ நிர்மான் சேனா 5 கோடி ரூபாய் பணம் கேட்டதை ராணுவ அமைச்சர் மனோகர் பரிக்கரும் குறை கூறியிருக்கிறார்.
ஹிந்துத்துவா என்றால் மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாதை என்று 2005ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதனை தெரிவித்துள்ளது. ஹிந்துத்துவா வரையறை பற்றிய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தீஷ்டா செதாலத் என்கிற சமூக ஆர்வலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பாகிஸ்தானின் தாக்குதலில் இறந்த சுஷில் குமாரின் இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பின. ஜம்மு ஆரஸ் பகுதியில் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. இந்த சண்டையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் சுஷில் குமார் இறந்தார். டெல்லியின் நயா பசார் மார்க்கெட் பகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டார்கள். போலீசாரின் விசாரணையில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததே விபத்திற்கு காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இதற்கிடையில் டாடா குழுமத்தின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ரத்தன் டாடாவின் தலைமை மீது எல்லோருக்கும் எப்போதும் போல் நம்பிக்கை இருக்கிறது என்று தொழில்துறை ஆய்வு அமைப்பான அசோசமின் பொதுச் செயலாளர் ராவத் கருத்து கூறியுள்ளார். ரத்தன் டாடாவின் பதவி தற்காலிகமானதாகவே இருந்தாலும் அவர் தலைமையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பள்ளி குழந்தைகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக இன்று காலையில் எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவத்தின் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக விரைவில் பொறுப்பேற்பார் என அந்த கட்சியின் மூத்த தலைவர் அம்பிகா சோனி தெரிவித்திருக்கிறார். சிம்லாவில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அம்பிகா சோனி, கட்சி மற்றும் தேர்தல் பணிகளில் தற்போது ராகுல் காந்தி மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்பது நிச்சயம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பரப்புரையில் பிரியங்கா காந்தி ஈடுபடுவார் என்றும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அம்பிகா சோனி தெரிவித்தார். வங்கிக் கடன் ஏய்ப்பு புகாருக்கு ஆளாகியிருக்கும் தொழிலதிபர் மல்லையா தமக்கு வெளிநாட்டில் இருக்கும் சொத்துக்கள் குறித்த விவரங்களை 1 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் பிரிட்டன் நிறுவனம் ஒன்றிடமிருந்து சுமார் 267 கோடி ரூபாயிலான மல்லையா பெற்றிருப்பதாகவும் அந்த பணம் எதற்காக பயன்படுகிறது என்பதை விவரமாக அளிக்க வேண்டும் என்றும் ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்ததையும் குறிப்பிட்டு பேசினர். ஆனால் அது குறித்த முறையான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை என்று கூறிய நீதிபதிகள் கடன் ஏய்ப்பு புகாரில் தம்மை நிரபராதி என்று நிரூபிக்க மல்லையா விரும்பியிருந்தால் 267 கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை குறித்த தகவல்களை நீதிமன்றத்திற்கு கூறியிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு 2 கூடுதல் இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலரான ராஜ் ஸ்பெத்தும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் தலைமை செயல் அலுவலர் என் சந்திரசேகரனும் கூடுதல் இயக்குநர்களாக நியமிக்கப்படுவதாக டாடா சன்ஸ் அறிவித்துள்ளது.